ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 195ல இருந்து செக்ஷன் 199 வரைக்கும் இருக்கிறது ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு சொல்லலாம். வேர் விச் ஸ்பீக்ஸ் அபவுட் சாங்ஷனிங். ஸோ முதல்ல வந்து ஆரம்ப கட்ட விஷயங்கள்ல காக்னிசன்ஸ் எப்போ எந்த மாதிரியான பேசிஸ்ல எடுக்கலாம், பை போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆர் பை அ கம்ப்ளைண்ட் பை த இண்டிவிஜுவல் ஆர் பை அன் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு பை எனி அதர் பர்சன் ஆர் பை த நாலேஜ் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் இன்செல்ஃப் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன, செஷன் ஜட்ஜுக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய 4 செக்ஷன் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வித் ரிகார்ட் டு சாங்ஷனிங். ஞாபகம் வச்சுக்கோங்க, 195ல இருந்து 199 வரைக்கும். 195 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். செக்ஷன் 195 ப்ராசிக்யூஷன் ஃபார் கண்டெம்ப்ட் ஆஃப் lawful authority of public servants for offences against public justice and for offences relating to documents given in evidence. லாஃபுல் அத்தாரிட்டி, இது இப்போ இந்த வார்த்தைகளை நீங்க பார்க்கும்போது இது எங்க நம்ம பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஐபிசியில இந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்கோம். ஐபிசியில டிஃப்ரெண்ட் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. அதுல இந்த எந்த சாப்டர்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது எந்த செக்ஷன்ல இருந்து எந்த செக்ஷனுக்குள்ள வரக்கூடிய அஃபென்சஸ்க்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத நம்ம மைண்ட்ல ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். மறுபடியும் படிக்கிறேன், கவனிங்க. செக்ஷன் 195 ப்ராசிக்யூஷன் ஃபார் கண்டெம்ப்ட் ஆஃப் லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ் ஃபார் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ் and for offenses relating to documents given in evidence. செக்ஷன் 172ல இருந்து செக்ஷன் 199 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சாப்டர்ல இந்த வார்த்தையை நம்ம படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன, செக்ஷன் 172ல இருந்து 190 வரைக்கும் இருக்கிறதுல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 10ல ஆஃப் கண்டெம்ப்ட்ஸ் ஆஃப் த லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு நீதிமன்றத்துடைய சம்மனை எவைட் பண்றது, அல்லது ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருந்துகிட்டு ஒரு இல்லீகல் பிட்டிங்ல ஈடுபடுறது, அப்புறம் பப்ளிக் சர்வெண்ட் தன்னுடைய டியூட்டிகளை சரியான முறையில செய்ய மறுப்பது, அவர்கள் இன்ஃபர்மேஷனை தப்பா ஃபர்னிஷ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை செக்ஷன் 172ல இருந்து 192 வரைக்கும் சாப்டர் 10 இன் ஐபிசி ஆஃப் கண்டெம்ப்ட்ஸ் ஆஃப் த லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து என்ன பார்த்தோம், இந்த செக்ஷன் 195 ஹெட்டிங் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ராசிக்யூஷன் ஃபார் கண்டெம்ப்ட் ஆஃப் லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ் ஃபார் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபார் அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு டாக்குமெண்ட்ஸ் கிவன் இன் எவிடன்ஸ். அப்ப இதே மாதிரி ஒரு வார்த்தை எந்த சாப்டர்ல வரும்னு பாத்தீங்கன்னா, ஆஃப் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்ட் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த சாப்டர் ஐபிசில சாப்டர் 10க்கு அடுத்து சாப்டர் 11 அதுல பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்ட் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 191ல ஆரம்பிச்சு செக்ஷன் 229A வரைக்கும் வரும். செக்ஷன் 229A நம்ம அதிகமா எப்போ பார்த்துருப்போம்னா, பெயில் கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் வந்து இன்கார்பரேட் பண்ணுவாங்க. அந்த பெயில் கொடுக்கும் பொழுது அந்த பெயில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நபர் அதை மீறும் பட்சத்தில் அவர் மீது செக்ஷன் 229A ஐபிசிக்கு கீழே நடவடிக்கை எடுக்கலாம், ஆஸ் பர் த ரேஷியோ லெட் டவுன் பை த ஹானரபிள் அபெக்ஸ் கோர்ட்டின் PK ஷாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கும். ஸோ அப்ப இது எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கோரிலேட் பண்ணி பார்க்கணும், இந்த வார்த்தைகள் எங்கு எப்படி எந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ செக்ஷன் 195 CRPCல பார்க்கக்கூடிய இந்த 2 வார்த்தைகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்டர் 10 அண்ட் சாப்டர் 11 ஆஃப் ஐபிசில இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிருக்கணும், கோரிலேட் பண்ணணும். சரி, ஓகே. செக்ஷன் 195 என்ன சொல்லுதுங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 195 ஹேஸ் 4 கிளாஸஸ். அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 195 கிளாஸ் 1 நோ கோர்ட் ஷால் டேக் காக்னிசன்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு மூணு கிளாஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் எனி அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 172 to 188 ஆஃப் தி ஐபிசி. அதுக்கு கீழே ஒரு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல அந்த 3 அஃபென்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? கோர்ட் நோ கோர்ட் ஷால் டேக் காக்னிசன்ஸ் ஏ கிளாஸ் 1 ஆஃப் எனி அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் செக்ஷன்ஸ் 172 to 188. ஸோ இப்போ இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அந்த செக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் அஃபென்ஸ் ஆஃப் கண்டெம்ப்ட் ஆஃப் லாஃபுல் அத்தாரிட்டிஸ் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டர் 10க்கு கீழே வரக்கூடிய அஃபென்சஸ் அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அது என்னென்ன செக்ஷன்ல இருந்து அப்படின்னு சொன்னேன், 172ல இருந்து 190 வரைக்கும் சொன்னேன். பட் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, செக்ஷன் 172ல இருந்து 188 வரைக்கும் இருக்கிறத
என்ன பண்ண முடியாது, கோர்ட் ஷால் நாட் டேக் காக்னிசன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 172 to 188 என்றது எந்த மாதிரியான அஃபென்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் சர்வென்ட்டுடைய லாஃபுல் அத்தாரிட்டி சம்பந்தமா கொடுக்கப்படுற ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், தவறான தகவல்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கிளாஸ் A1 என்ன சொல்லியிருக்கு? 1A1 என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, no court shall take cognizance of any offense punishable under sections 172 to 188 of the IPC. Then A class 2 of any abatement or attempt to commit such offense. So அந்த 172 to 188 தொடர்புடைய அஃபென்ஸ் நடந்திருந்தாலும் சரி, அந்த அஃபென்ஸ் நடக்கவில்லை, பட் ஆனா அது அபேட்மெண்ட் நடந்ததுக்கான சார்ஜஸோ அல்ல அதை முயற்சி பண்ணதுக்கான சார்ஜஸோ நடந்திருக்கு அப்படின்னா அதையும் காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது A class 2. Then A class 3 of any criminal conspiracy to commit such offense. மொத்தமா ஒரே ஏதாவது சொல்றதா இருந்தா அந்த 172ல இருந்து 188 இருக்கக்கூடிய அஃபென்ஸை காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது. அதோடைய அட்டெம்ப்டையோ அல்லது அதோட அபேட்மெண்ட்டையோ எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அது தொடர்புடைய அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் பர்டைனிங் டு செக்ஷன் 172 to 188. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸப்ட், ஸோ இந்த 3 செக்ஷனுக்கு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு விலக்கு அளிக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்ப்போமா? எக்ஸப்ட் ஆன் த கம்ப்ளைண்ட் இன் ரைட்டிங் ஆஃப் த பப்ளிக் சர்வன்ட் கன்சர்ன்ட் ஆர் சம் அதர் பப்ளிக் சர்வன்ட் டு whom he is administratively subordinate. Except on the complaint in writing of the public servant concerned or of some other public servant to whom he is administratively subordinate. Say for example, இப்போ அந்த செக்ஷன் 172ல இருந்து 188 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு செக்ஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐபிசில உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். செக்ஷன் 172ல இருந்து 188 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ல ஒரு பர்டிகுலர் செக்ஷன் எடுத்துப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 179 எடுத்துக்கிறேன் ரேண்டமா. செக்ஷன் 179 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ரெஃப்யூசிங் டு ஆன்சர் பப்ளிக் சர்வன்ட் ஆத்தரைஸ்டு டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு தவறை ஒருத்தர் செய்து விடுகிறார். Say some X or Y has committed an offense under section 179. Yes, refused to answer a public servant who is authorized to question. சரியா? அப்போ இதற்கான இந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுக்க கூடாது unless and until such complaint has been given by that concerned person. எந்த பப்ளிக் சர்வன்ட் ஆத்தரைஸ் செய்யப்பட்டிருக்காரோ கொஸ்டின் கேட்கறதுக்கு அவர் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ அல்லது அவர் சார்பாக அவரது உயர் அதிகாரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ மட்டும்தான் என்ன பண்ணணும், காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் டைரக்டா ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 179 has been made by this person அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் நிலைக்கத்தக்கதா அல்லது நிலைக்கத்தக்கது அல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ, இட் இஸ் நாட் மெயின்டெனபிள். அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த சாப்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் லைக் ஷார்ட்டா சொல்றதா சாங்ஷனிங் அப்படின்னு சொல்றது, முன் அனுமதி பெறுவது. சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு இல்ல சில குறிப்பிட்ட குற்றங்களுக்கு என்ன நம்ம அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு காக்னிசன்ஸ் எடுத்துக்கொள்வதற்கு என்ன பண்ணணும், சில முன் விஷயங்களை செய்திருக்க வேண்டும். அதுதான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சரியா? 195 1A பார்த்தோம். தென் 195 1B. ஸோ 1 என்னது, 195 கிளாஸ் 1 என்னது பார்த்துட்டு இருக்கோம். நோ கோர்ட் ஷால் டேக் காக்னிசன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நோ கோர்ட் ஷால் டேக் காக்னிசன்ஸ். B class 1 of any offense punishable under any of the following sections of the IPC, namely sections 193 to 196, 199, 200, 205 to 211 and 228 when such offense is alleged to have been committed in or in relation to any proceeding in any court. அப்போ 193ல என்ன சாப்டர் கீழே வருது, நம்ம இப்பதான் பார்த்தோம். சாப்டர் 10 வந்து பாத்தீங்கன்னா 172ல இருந்து 190 வரைக்கும் இருக்கக்கூடிய சாப்டர் 10 ஆஃப் கண்டெம்ப்ட்ஸ் ஆஃப் அன்லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வன்ஸ். அதுக்கு அடுத்து சாப்டர் 11 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 191ல இருந்து 229A வரைக்கும் இருக்கக்கூடிய சாப்டர் 11 ஆஃப் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்ட் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வருது. அப்ப இப்ப இங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த முதல் பிரிவு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க அதுல ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். வித் ரிகார்ட் டு
பப்ளிக் அத்தாரிட்டி, லாஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். போன கிளாஸ் ஏல. இப்போ இந்த கிளாஸ் பில பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ் எவிடன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபால்ஸ் எவிடன்ஸ் எங்க கொடுக்குறோம்? ஒரு கோர்ட்ல கொடுக்குறோம். ஒருவர் தெரிந்தே தவறான தகவல்களை, தவறான சாட்சியங்களை நீதிமன்றத்தில் அளிக்கிறார். அப்ப அவர் மீது ஒரு ஒரு வழக்கினை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு முகாந்தரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். கம்ப்ளைண்ட் அந்த காக்னிசன்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சரியா? சோ பி கிளாஸ் 1 வந்து என்னென்ன செக்ஷன் சொல்லிட்டாங்க. தென் பி கிளாஸ் 2 of any offense described in section 463 or punishable under section 471, 475 or 476 of the said code when such offense is alleged to have been committed in respect of a document produced or given in evidence in proceeding in any court. So B class 1 சரி B class 2 சரி அந்த false evidence அது வந்து எந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கணும்? இந்த offense நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸ்ல செய்யப்பட்டிருக்கணும். அதே மாதிரிதான் இப்ப அடுத்து சில செக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 463, 460, 463, 471, 475 and 476 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா offenses relating to documents அப்படின்னு சொல்லிட்டு வரும். சாப்டர் ஐபிசில 463, 471லாம் கரெக்டா நான் சொல்லியிருக்கேன். சாப்டர் 18 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் offenses relating to documents unto property marks அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டர் 18 of offenses relating to documents unto property marks. இதுலதான் பாத்தீங்கன்னா forgery, impersonation, அதுக்கப்புறமா வந்து forgery-உடைய different types, counterfeiting இதெல்லாமே வரும். false accounts இதெல்லாமே செக்ஷன் 463ல ஆரம்பிச்சு 477A வரைக்கும் வரக்கூடிய ஒரு கேட்டகரி. சரியா? ஒரு 463ல ஆரம்பிச்சு 477A வரைக்கும் இருக்கக்கூடிய கேட்டகரி. இது B class 2. இதுலயும் என்ன பண்ணக்கூடாது? The court shall not take cognizance except அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். எப்படி போனதுல எக்ஸப்ட் என்னன்னு பார்த்தோம். யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறத பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? இப்போ பாருங்க class 3 of any criminal conspiracy to commit or attempt to commit or the abatement of any offense specified in subclass 1 or subclass 2 of class B. So அப்போ அந்த சாப்டர் 11க்கு கீழே வர விஷயமாக இருந்தாலும் சரி, இப்ப சாப்டர் 18க்கு கீழே இந்த செக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, இதற்கு கீழே வரக்கூடிய விஷயங்களை தொடர்புடைய attempt to commit such offense or abatement to commit such offense or criminal conspiracy to commit such offense இதற்காக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டாலும் அதையும் நீதிமன்றம் காக்னிசன்ஸ் எடுத்துக்க கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்போ அப்படிங்கறத பார்ப்போம். Except on the complaint in writing of that court or by such officer of the court as that court may authorize in writing in this behalf or of some other court to which the court is subordinate. அப்போ இப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தவறான தகவல் சாட்சியம் ஒருவர் அளித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் ஒரு பொய்யான ஆவணத்தை ஒரு எவிடன்ஸாக, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறார் என்பது நீதிமன்றத்திற்கு தெரிய வந்தால் அந்த நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோர்ட்னா யாரு? தட் பிரிசைடிங் ஆபீசர். அப்ப அந்த பிரிசைடிங் ஆபீசர் should give in writing a complaint against such person who has committed the offense mentioned in 3 subclasses of class B. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ அந்த நீதிமன்றமோ அல்ல அந்த நீதிமன்றத்துடைய ஒரு சுப்பீரியர் கோர்ட் இருக்கும் இல்லையா, அந்த கோர்ட்டுடைய பிரிசைடிங் ஆபீசரோ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமே தவிர தனி நபர், அந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு தனி நபர் கொடுக்க கூடாது. provided offense is coming under sections which have been discussed under this classes. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்மளே வந்து பிராக்டிக்கலா சொல்றதா தான், நான் ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு சிவில் கோர்ட்ல. அதுல வந்து ஒரு பிளைண்டிஃப் என்ன பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. நான் டெனன்ட் என்ன காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்காரு. அந்த சூட்டை வந்து அவர் விட்ரா வாங்கிட்டு மறுபடியும் இன்னொரு சூட்டை ஃபைல் பண்ணிருக்காரு அதே ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இந்த சூட்டுடைய ஓனர் பை ஆக்குபன்சி அண்ட் பொசிஷன். ஸோ இப்போ நான் ஒரு செட்டில்மெண்ட் என் பையன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியில அதே டிஃபெண்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு, ஒரு சூட்டை ஃபைல் பண்ணிருக்காரு. அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் கம்மிங் அண்டர் த offenses made in the court by making forgery or giving false evidence or false information. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துரைத்தால் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சரியா? Then we'll move on to class 2. 195 class 1A B பார்த்தோம். Then we'll move on to 195 class 2. Class 2
where a complaint has been made by public servant under class A of subsection 1, any authority to which he is administratively subordinate may order withdrawal of the complaint and send a copy of such order to the court, and upon its receipt by the court, no further proceedings shall be taken on the complaint. அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 196 class 1 சாரி 195 class 1A பார்த்தோம் இல்லையா? அதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் லாஃபுல் அத்தாரிட்டிஸ் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட். அதுல வந்து யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அந்த நபரோ அல்லது அந்த நபருடைய உயர் அதிகாரியோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு பார்த்தோம். அப்படி கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபருடைய ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் ரைட்டிங்ல கொடுக்குறாரு, இந்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பொழுது நிச்சயமாக நீதிமன்றம் அந்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கிளாஸ் 2. Provided that no such withdrawal shall be ordered if the trial in the court of first instance has been concluded. So அப்போ எப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம், யாரு கம்ப்ளைண்ட் வித்ட்ரா பண்ணலாங்கிறத சொல்லிட்டாங்க கிளாஸ் 2ல. தட் சுப்பீரியர் ஆஃபீஸர் ஆஃப் தட் பர்டிகுலர் பப்ளிக் சர்வெண்ட். அண்ட் வென் இட் ஷுட் பி டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் த ட்ரையல் இஸ் கன்க்ளூடட். Then we'll move on to class 3. In class B of subsection 1, the term court means a civil, revenue or criminal court and includes a tribunal constituted by or under a central, provincial or state act if declared by that act to be a court for the purposes of this subsection அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கோர்ட் அப்படிங்கிறது எந்தெந்த கோர்ட் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் கோர்ட்டு, ரெவென்யூ கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டு ஆர் ஈவன் ட்ரிபியூனல், குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் இருக்கு இல்லையா, கேட், டிஆர்டி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதற்கும் இந்த பர்டிகுலர் செக்ஷன் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றது தான் கிளாஸ் 3, 195 class 3. Then the last class under 194, class 4. For the purposes of class B of subsection 1, a court shall be deemed to be subordinate to the court to which appeals ordinarily lie from the appealable decrees or sentences of such former court, or in the case of a civil court, from whose decrees no appeal ordinarily lies to the principal court having ordinary original civil jurisdiction, within whose local jurisdiction such civil court is situated, provided that அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நீதிமன்றத்தின் முன்பு ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அல்லது ஒரு ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. யாரு, எந்த நீதிமன்றத்தில் அந்த அத்தகைய செயல் நடந்ததோ அந்த நீதிமன்றத்தின் பிரிசைடிங் ஆஃபீஸரோ அல்லது அதோடைய ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸரோ அப்படின்னு சொல்லும் போது, யார் அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் அப்படிங்கறத எடுத்துக்கிறாங்கன்னா, ஃப்ரம் விச் த அப்பீல் லைஸ். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முன்சிஃப் கோர்ட் ஜட்ஜ் முன்னாடி ஒரு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப அதுல இருந்து சப்கோர்ட்டுக்கு இந்த அப்பீல் போகும் அப்படின்னா, அந்த சப்கோர்ட் நீதிபதி தான் இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணணும், ஆர் த கன்சர்ன் முன்சிஃப் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது அப்பீலபிள் ஆர்டரா இல்லை அப்படின்னா த பிரின்சிபல் சிவில் ஜட்ஜ் அப்படிங்கிற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ப்ரொவைடட் தட் ஏ where appeal lies to more than one court, the appellate court of inferior jurisdiction shall be the court to which such court shall be deemed to be subordinate அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எய்தர் ஏ ஆர் பி ரெண்டு கோர்ட்ல அப்பீல் போலாம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முன்சிஃப் கோர்ட் ஆர்டருக்கு மேல சப் கோர்ட்டுக்கோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கோ போலாம் அப்படின்னா, த லோவஸ்ட் அப்பல்லட் கோர்ட் அப்படிங்கிற அடிப்படையில சப் கோர்ட் தான் அந்த கன்சர்ன் கோர்ட் அப்படிங்கிறது கிளாஸ் ஏ. Then 4B, where appeal lies to a civil and also to a revenue court, such court shall be subordinate to the civil or revenue court according to the nature of the case or proceeding in connection with which the offense is alleged to have been committed. So appeal either civil caseல இல்ல revenue courtல, either civil courtல இல்ல revenue courtல லை ஆகும் அப்படிங்கிற போது, it is based on the facts of the case, the appellate court would be considered to be a subordinate to be the court to which this concerned court is subordinate. சரியா? So this is what section 195 ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா சாப்டர் 10, சாப்டர் 11 அண்ட் சாப்டர் 18 ஆஃப் ஐபிசி. இதுல வரக்கூடிய அஃபென்சஸ் தொடர்பாக எப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒரு காக்னிசன்ஸ், ஒரு கோர்ட் காக்னிசன்ஸ் எடுத்துக்கலாம், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்கலாம், யாரு வந்து அதை வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இப்போ பார்த்தோம். சரியா? Then we'll move on to section 195A, procedure for witnesses. Procedure for witnesses in case of threatening, etc. Procedure for witnesses in case of threatening, etc. A witness or any other person may file a complaint in relation to an offense under section 195A of the IPC. ஒரு வழக்கில் சாட்சி சொல்பவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஐபிசில செக்ஷன் 195A கீழே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 195A என்னன்னு பாத்தீங்கன்னா, threatening any person to give
ஃபால்ஸ் எவிடன்ஸ், ஒரு பொய் சாட்சி சொல்வதற்கு ஒரு நபரை மிரட்டும் செயல் அப்படிங்கிறது தான் அந்த 195A. ஸோ அப்ப யார் ஒருவர் மிரட்டப்படுகிறாரோ அவர் என்ன பண்ணலாம், தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் செக்ஷன் 195A. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஆன் whose instance the court can take cognizance அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். சில கைண்ட் ஆஃப் அஃபென்சஸ்க்கு ஒரு ஸ்பெசிபிக் பர்சன்ஸ் ஆர் அட் ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ்ல தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணப்படணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் உடைய சாரகாம்சம். சரியா? Then we'll move on to section 196. Prosecution for offenses against the state and for criminal conspiracy to commit such offense. ஸோ இப்போ இந்த வார்த்தையை பார்த்ததுமே உங்களுக்கு ஞாபகம் வரணும். அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட், இது எந்த சாப்டர்ல பார்த்தோம், எந்த செக்ஷன்ல இருந்து எந்த செக்ஷன் வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிறது பை திஸ் டைம் யூ ஷுட் ரீகலெக்ட் ஆர் யூ ஷுட் ட்ரை டு ரிமெம்பர். சாப்டர் 6ல பார்த்திருப்போம் ஆஃப் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்ஷன்ஸ். செக்ஷன் 121ல ஆரம்பிச்சு 130 வரைக்கும் இருக்கும். சாப்டர் 5 வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் அபேட்மெண்ட், அதுக்கு அடுத்து சாப்டர் 5A வந்து ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்கும், 120A அண்ட் 120B. ஆஃப் அபேட்மெண்ட் வந்து செக்ஷன் 107ல இருந்து 120 வரைக்கும் இருக்கும், சாப்டர் 5 அபேட்மெண்ட். அதுக்கு முன்னாடி சாப்டர் 4 வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும், செக்ஷன் 76ல இருந்து 106 வரைக்கும். அந்த சாப்டர் 4 முடிஞ்சதும் சாப்டர் 5 வரும். சாப்டர் 5 வந்து ஆஃப் அபேட்மெண்ட் செக்ஷன் 107 டு செக்ஷன் 120. அதுக்கடுத்து சாப்டர் 5A ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசி செக்ஷன் 120A அண்ட் 120B. அடுத்து சாப்டர் 6 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட் 121 டு 130. சரியா? அப்போ இந்த செக்ஷனை பார்த்ததும் என்ன செக்ஷன் ஐபிசில கனெக்ட் ஆயிருக்குங்கிறத பார்க்கணும். என்ன செக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சிஆர்பிசில செக்ஷன் 196 பார்த்துக்கிட்டு இருக்கோம். செக்ஷன் 196 prosecution for offenses against the state and for criminal conspiracy to commit such offense. செக்ஷன் சாப்டர் 6 கீழே செக்ஷன் 121 to 130 offenses against state. No court shall take cognizance of அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 1 பார்த்துட்டு இருக்கோம். 196 கிளாஸ் 1. No court shall take cognizance of class A 1 subclass A any offense punishable under chapter 6 or under section 153A 295A or subsection 1 of section 505 of the IPC அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 153A என்ன, 295A என்ன, அதுக்கப்புறமா 505 என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த டைமுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். 153A என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 154 நம்ம நேத்து பார்த்தோம். 153A is with regard to promoting enmity between different groups on ground of religion, race, place of birth, residence, language, etc. and doing acts prejudicial to maintenance of harmony அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யார் ஒருவர் இரண்டு பிரிவினரிடையே ஒரு பகையை வளர்க்கும் வகையில் செயல்படுகிறாரோ அதுதான் 153Aக்கு கீழே வரக்கூடிய அஃபென்ஸ் ஆஃப் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட். அண்ட் 153A is with regard to offenses against harmony, ஒருமைப்பாட்டிற்கு எதிரான ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 295A என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா deliberate and malicious acts intended to outrage religious feelings of any class by insulting its religion or religious beliefs அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுவும் ஒரு மத ரீதியாக நபர்களின் நம்பிக்கையை புண்படுத்துவது, அது வந்து ஒரு தவறு 295Aக்கு கீழே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 505 ஆஃப் ஐபிசி. 505 எதுல வரும், 505 வந்து ஆஃப் கிரிமினல் இன்டிமிடேஷன், இன்சல்ட் அண்ட் அனாயன்ஸ் அப்படிங்கிற லாஸ்ட் பிஃபோர் சாப்டர் ஆஃப் ஐபிசி சாப்டர் 22ல வரும். செக்ஷன் 503ல இருந்து 510 வரைக்கும். அதுல 505 வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் conducing to public mischief, statements creating to promote enmity, hatred or ill will between classes. So எல்லாமே வந்து with regard to harmony and integrity in the society. So அப்ப இத்தகைய ஒரு குற்றம் ஒரு செய்யப்பட்டிருந்தாலோ a criminal conspiracy to commit such offense or any such abatement as is described in section 108A of the IPC. Section 108A of the IPC. இப்போ பார்த்தோம், இது வந்து செக்ஷன் 196 கிளாஸ் 1. ஸோ 196 கிளாஸ் 1A மெயினா என்ன சொல்றது பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான அஃபென்சஸ்க்கு அகேன்ஸ்டா, அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் அஃபென்சஸ் வித் ரிகார்ட் டு டிஸ்டர்பிங் த ஹார்மோனி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் பை மேக்கிங் எ குரூப் கிளாஷ் இன் த நேம் ஆஃப் ரிலிஜன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். எக்ஸப்ட் வித் ப்ரீவியஸ்
sanction of the central government. ஸோ அப்ப இத்தகைய பிரிவின் கீழ் ஒரு கோர்ட் காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, no court shall take cognizance except with the previous sanctions of the central government or of the state government அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முன் அனுமதி பெற வேண்டுமா இந்த நீதிமன்றம் இந்த இத்தகைய குற்ற செயல்களுக்கு செயலாக இந்த வழக்கை நான் எடுக்க வேண்டும் விசாரணைக்கு அப்படின்னா, முகாந்தரம் இருக்குன்னு கருதி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கிருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிட்ட. தென் 1A under 196, no court shall take cognizance of any offense punishable under section 153B or subsection 2 of subsection 3 of section 505 of the IPC or criminal conspiracy to commit such offense except with the previous sanction of the central government or of the state government or of the district magistrate. So அப்போ 153B க்கும் என்ன தேவை, previous sanction தேவை, imputations, assertions, prejudicial to national integration இந்த பிரிவின் கீழ் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் முன் அனுமதி தேவை. Then class 2 under 196, no court shall take cognizance of offense of any criminal conspiracy punishable under section 120B of the IPC other than a criminal conspiracy to commit an offense punishable with death, imprisonment for life or rigorous imprisonment for a term of 2 years or upwards unless the state government or the district magistrate has consented in writing to the initiation of proceedings, provided that where the criminal conspiracy is one to which the provisions of section 195 apply, no such consent shall be necessary. So 195 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, giving false fabricating evidence with intent to procure conviction of offense punishable with imprisonment for life. அப்ப இத்தகைய வழக்கிற்கு என்ன தேவையில்லை, previous sanction தேவையில்லை. சரியா, no consent shall be necessary. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா 120B ஒரு வழக்குல போடப்படாது. அது என்ன மாதிரியான வழக்குல போடப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டு கொள்ளை டக்காயிட்டி இல்ல கூட்டு கொலை மர்டர், ப்ரீ பிளான்ட் மர்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான வழக்குகள் இல்லைன்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் 2 years அண்ட் அப்வர்ட்ஸ் அதோட சேர்த்து தான். நார்மலா 120B மட்டும் தனியா இயங்காது. கிரிமினல் கான்ஸ்பிரசி 120B வந்து ஆல்வேஸ் ரெட் வித் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். ஒரு வழக்கில் ஒரு சில நபர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு கூட்டு சதி, கிரிமினல் கான்ஸ்பிரசிங்கிறதே கூட்டு சதி. சரியா, அப்ப அந்த கூட்டு சதியை எத்தகைய செயல்களுக்காக ஒரு மனிதன் ஈடுபடுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரிவியல் ஆக்ட், சாதாரண ஒரு திருட்டிற்காக இல்ல போகும்போது ஒரு சைக்கிள் கூட்டாம இருக்கு அந்த சைக்கிளை தள்ளிட்டு போறதுக்காக, அதற்கெல்லாம் ஒருத்தன் வந்து என்ன பண்ண மாட்டான், ஒரு கூட்டு சதிய செய்ய மாட்டான். அப்ப அந்த செக்ஷன் 120B இன்க்ளூட் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ்ல, அது சம்பந்தமா ஒரு காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலே அது வந்து என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it should be a criminal conspiracy to commit an offense punishable with death, imprisonment for life or rigorous imprisonment for a term of 2 years or upwards அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. டு கமிட் அன் அஃபென்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. டு அட்டெம்ப்ட் அன் அஃபென்ஸ் ஆர் டு அபேட் அன் அஃபென்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படல. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கிளாஸ் 3, the central government or the state government may, before according sanction under subsection 1 or subsection 1A, and the district magistrate may, before according a sanction under subsection 1A, and the state government or the district magistrate may, before giving consent under subsection 2, order a preliminary investigation by a police officer not being below the rank of inspector, in which such police officer shall have the powers referred to in subsection 3 of section 155 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்ப இந்த 196 கீழே சாங்ஷனிங் அத்தாரிட்டி ஒரு சாங்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அதற்கு முன்பு அவர் என்ன பண்ணணும், he should direct the person, police officer not below the rank of inspector to conduct a preliminary inquiry. அந்த preliminary investigation உடைய அடிப்படையில தான் என்ன பண்ணணும், ஃபர்தரா சாங்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் this last class under section 197. சரியா, இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிஆர்பிசியை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு செக்ஷன் படிக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த செக்ஷன்ஸ்ல வேற ஏதாவது ஒரு செக்ஷன் கரெக்டா இருக்கும். ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் இன் செக்ஷன் சோ அண்ட் சோ, ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் இன் திஸ் செக்ஷன் அப்படிங்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அப்பவே then and there you should go through what is provided under
தட் பர்டிகுலர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மற்ற ஒரு ஒரு சப்ஸ்டாண்டிவ் லாக்கும் ப்ரொசீஜரல் லாக்கும் அது பெரிய வித்தியாசம். சப்ஸ்டாண்டிவ் லாவில் அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை மட்டும் நம்ம தரவா தெரிஞ்சா போதும். அதுலயும் நம்ம வந்து அதை பத்தின அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா ப்ரொசீஜரல் லா வந்து அப்படி இண்டிபெண்டா இயங்குறது கிடையாது. பல நேரங்கள்ல அப்படி இயங்குறது கிடையாது. சில நேரங்கள்ல இயங்குது. சரியா? ஸோ 155 கிளாஸ் 3 வந்து போலீஸ் ஆஃபீஸர் மே அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் இன் காக்னிசபிள் கேஸ் அப்படிங்கிறது 155. சரி, ஓகே. தென் அதர் ரிமைனிங் செக்ஷன்ஸ் இன்னும் 3 செக்ஷன்ஸ் இருக்கு இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ல. செக்ஷன் 197 என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் பப்ளிக் சர்வன்ட்ஸ் 197. அண்ட் தென் 198 இஸ் வித் ரிகார்ட் டு ப்ராசிக்யூஷன் ஃபார் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் மேரேஜ் அண்ட் 198A இஸ் வித் ரிகார்ட் டு ப்ராசிக்யூஷன் ஆஃப் அஃபென்சஸ் அண்டர் செக்ஷன் 498A cruelty by husband or their relatives அப்படின்னு சொல்லுவோம். Prosecution of offences under section 498A of the IPC. 198A 198A வந்து என்னது with regard to offense under section 498A of cruelty by husband or relatives of husband. அப்புறம் 198B வந்து cognizance of offense. 199 வந்து prosecution for defamation. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்னென்ன பேலன்ஸ் இருக்கு with regard to sanctionல 197 பாக்கி இருக்கு. 197 வந்து prosecution of judges and public servants. Then 198 என்னன்னு பாத்தீங்கன்னா prosecution for offenses against marriage. Then 198A is with regard to prosecution under section 498A. And then 198B is with regard to cognizance of offense. And then 199 is with regard to prosecution for defamation. சரியா? So prosecution for defamation இதெல்லாமே special procedures for which before taking cognizance the court should strictly follow certain procedures. அப்ப அதை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டா அது வந்து என்ன ஆயிடும்? It will be fatal to the case. ஒரு இது மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ரொசீஜரல் டிஃபெக்ட்னால ஒரு கேஸ் தோத்து போயிடக்கூடாது. அப்போ ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸுக்கு அகைன்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, ஒரு வழக்கை வந்து ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு சொன்னா அது சரியான முறையில் இருக்கா, அதுக்கு ப்ரியார் சாங்ஷனிங் தேவையா, முன் அனுமதி தேவையா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். முன் அனுமதி தேவை என்றால் யாரிடம் இருந்து பெற வேண்டும், யார் பெற வேண்டும், எந்த காலக்கெடுவிற்குள் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? So prosecution of judges and public servants. சிம்பிளா சொல்லிடுறேன், ரொம்ப டெப்தா போகாம. With regard to prosecution of judges and public servants in capacity of their official duty. அவங்க தங்களுடைய வேலைகளில் செய்யும் பொழுது சில தவறுகளை செய்திருந்தால் அப்போ அவங்க கிட்ட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் சாங்ஷனுக்கு யார்கிட்ட இருந்து வாங்கணும்? ஆஸ் பர் செக்ஷன் 197 பாத்தீங்கன்னா as save as otherwise provided in the Lokpal and Lok Ayuktas Act 2013. So with regard to section 197 for prosecution of judges and magistrates with regard to some allegation in performance of their official duty, the sanction has to be obtained from as otherwise provided in the Lokpal and Lok Ayuktas Act. இப்போ அந்த சட்டத்தில் யாரிடம் அனுமதி பெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அத்தகைய நபர்களிடமிருந்து பெற வேண்டும். அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் யாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு அப்படிங்கிறதுலாம் வரும். இப்ப எமர்ஜென்சி டிக்ளேர் ஆயிருந்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியல் கிட்டது நம்ம பர்மிஷன் வாங்கணும், சாங்ஷன் வாங்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ எமர்ஜென்சிங்கிறது ஆர்டிகல் 356ல இருந்து வரும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மேம்போக்கா செக்ஷன் 197 வித் ரிகார்ட் டு ப்ராசிக்யூஷன் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் பப்ளிக் சர்வன்ட்ஸ். ரொம்ப டெப்தா போல டியூ டு டைம் கன்ஸ்ட்ரைண்ட். தென் 198 வந்து ப்ராசிக்யூஷன் ஃபார் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் மேரேஜ். அப்போ ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு புகாரை ஒரு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த புகாரை யார் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அக்ரீவ்டு பர்சன் கொடுக்கணும். ஒரு மர்டர் கேஸ், ஒரு கொலை நடந்திருக்குன்னா யாரோ ஒரு பைஸ்டாண்டர் கூட, அந்த பக்கம் போகுபவர் கூட, அந்த பிணத்தை பார்த்தவர் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். இல்ல யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரலன்னா அந்த காவல்துறை அதிகாரியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்.
But with regard to prosecution for offenses against marriage, section 198 கீழே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அக்ரீவ்டு பர்சன் தான் கொடுக்கணும். அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. 3 எக்ஸப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் என்ன, யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த பெண் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, உடல்நிலையாகவோ அது மனநிலை சார்ந்தோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப யாரு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்தின் அனுமதியை வாங்கி some other person may give a complaint. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, அதே மாதிரி இப்போ அந்த பெண் அந்த பெண்ணின் கணவர் ஒரு ஆர்ம்டு போர்சஸ்ல இது பண்றதாக இருந்தால் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்டல் அதிகாரியுடைய சாங்ஷனிங் வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா செக்ஷன் 494, 495 பைகாமி, கோஹாபிட்டேஷன் ஆஃப் அ மேரிட் உமன், இதுலலாம் வந்து ஒரு அஃபென்ஸ் நடந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் கொடுக்கலாம்? ஒரு பெண் ஏமாற்றப்பட்டு 2 முறை திருமணம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுடைய குடும்ப நபர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் மே பி மேட் பை ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், சன் ஆர் டாட்டர், ஆர் ஹர் பை ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் பிரதர் ஆர் சிஸ்டர், ஆர் வித் லீவ் ஆஃப் கோர்ட் பை எனி அதர் பர்சன் ரிலேட்டட் டு பை பிளட், மேரேஜ் ஆர் அடாப்ஷன். அப்போ அந்த நெருங்கிய உறவினர்களோ அல்லது மற்ற நபர்களாக இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்தின் அனுமதியோடு அவர்கள் எத்தகைய சம்பந்தத்தில் இருக்கணும், பை பிளட், மேரேஜ் ஆர் அடாப்ஷன் சம்பந்தப்பட்டிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா செக்ஷன் 198 CRPC taking cognizance with regard to offenses relating to marriage, prosecution for offenses against marriage. First aggrieved பர்சனால அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று வேறு ஒரு நபர் கொடுக்கலாம். அதுவே 494, 495 பைகாமி, கோஹாபிட்டேஷன் சம்பந்தமாக இருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை, தாய், அண்ணன், தம்பி, குழந்தைகள் அப்படிங்கிற முறையில யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த பாதிக்கப்பட்ட பெண் யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, ஒரு ஆர்மியில இருக்கிறவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்கன்னா அது வந்து முன் அனுமதி பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது 198. சரியா? ஸோ 197 வந்து judges and public servants against a sanctioning authority is local and law act 2013. அப்புறம் 198 is with regard to marriage and 198A is with regard to cruelty by husband or their relatives. அப்போ அது சம்பந்தமான ஒரு காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா யார் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்தர் பை த பர்சன் அக்ரீவ்டு பை த அஃபென்ஸ், அதாவது அந்த பெண், திருமணமான அந்த பெண் அல்லது அவருடைய ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், ஆர் பை ஹர் ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் பிரதர், அதாவது சொல்லுவோம் இல்லையா சித்தப்பா முறையில் வரக்கூடியவர்கள், ஃபாதர்ஸ் பிரதர், சித்தப்பா பெரியப்பா முறை, அல்லது மதர்ஸ் பிரதர் ஆர் சிஸ்டர், சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை, ஆர் வித் த லீவ் ஆஃப் த கோர்ட் பை எனி அதர் பர்சன் ரிலேட்டட் டு ஹர் பை பிளட், மேரேஜ் ஆர் அடாப்ஷன். இவர்கள் மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியும். சரியா? provided that particular offense has been taken cognizance not by the police report. போலீஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது என்பது வேறு. ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்டா நீங்க போய் கொடுக்க போறீங்க, கோர்ட் இஸ் கோயிங் டு டேக் காக்னிசன்ஸ் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த பர்டிகுலர் சாங்ஷனிங் ப்ரொசீஜர்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கணும். அதர்வைஸ் இட் வுட் ரிசல்ட் இன் லாசிங் ஆஃப் த கேஸ். சரியா? Then 198B, cognizance of offense. No court shall take cognizance of an offense punishable under section 376B. So section 376B என்னது? It is with regard to rape. இல்லையா? அந்த section 376B சம்பந்தமா என்ன பண்ண முடியாது? 376Bங்கிறது அந்த marital relationship. நம்ம நேற்று பார்த்தோம் செக்ஷன் 376B என்ன அப்படின்னு சொல்லிட்டு. செக்ஷன் 376ல வந்து பாத்தீங்கன்னா ABCD and E அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவுகளை கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013ல சேர்த்திருப்பாங்க. 376B வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை ஹஸ்பண்ட் அப்பான் ஹிஸ் ஒய்ஃப் டியூரிங் செப்பரேஷன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அவர் தனியாக இருக்கக்கூடிய அந்த மனைவியை அவருடைய அனுமதி இல்லாமல் அவரது விருப்பத்திற்கு மாறாக ஒரு வன்புணர்ச்சி செய்யக்கூடிய அந்த கணவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா with regard to section 198B என்ன பண்ணிருக்கணும்?
யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்? Except upon prima facie satisfaction of the facts which constitute the offense upon a complaint having been filed or made by the wife against the husband அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முகாந்தாரம் இருந்தால் மட்டும்தான் காக்னிசன்ஸ் எடுக்கணும். அப்ப அந்த முகாந்தாரத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அந்த மனைவிக்கு இருக்கிறது. கணவர் இத்தகைய செயலில் ஈடுபட்டார் 376B கீழ ஒரு அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிருக்குங்கிற அந்த முகாந்தாரத்தை நிரூபித்தால் மட்டும்தான் சப்சிக்வெண்டா அந்த கேஸை காக்னிசன்ஸ்க்கு எடுக்க முடியும். விசாரணைக்கு உகந்ததாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தென் லாஸ்ட் ஒன் இஸ் வித் ரிகார்ட் டு ப்ராசிக்யூஷன் ஆஃப் டிஃபமேஷன். இதுல மட்டும் என்னன்னா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நேரடியாக அந்த வழக்கை காக்னிசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். சரியா? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அது எத்தகைய நபர்களுக்கு எதிராக அப்படிங்கிறதையும் ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். செக்ஷன் 199 ப்ராசிக்யூஷன் ஆஃப் டிஃபமேஷன். சாப்டர் 21 வரும் டிஃபமேஷன். செக்ஷன் 499ல ஆரம்பிச்சு செக்ஷன் 491ல ஆரம்பிச்சு 502 வரைக்கும் வர்றது டிஃபமேஷன். சாப்டர் 21 ஆஃப் ஐபிசி. ஸோ அந்த டிஃபமேஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 199ல ப்ரொசீஜர் ஃபார் டிஃபமேஷன். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்ரீவ்டு பர்சன் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வித் ரிகார்ட் டு டிஃபமேஷன் கேஸ். அண்ட் தென் இப்போ அந்த நபரால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, 18 வயதிற்கு கீழே உள்ளவர், உடல்நிலை சரியில்லாதவர், மனநலம் பாதிக்கப்பட்டவர், அல்லது அவங்களுடைய கஷ்டம் இதை அனுமதிக்கல அப்படிங்கிற போது நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேறு ஒரு நபர் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 199ல சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபேம் செய்யப்பட்ட நபர் யார் வந்து டிஃபமேஷனுக்கு ஆளானாங்களோ அந்த நபர் வந்து இந்த நாட்டின் ஜனாதிபதியாகவோ அல்லது துணை ஜனாதிபதியாகவோ அல்லது கவர்னராகவோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இன் கனெக்ஷன் வித் அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆர் சென்டர் அப்படி இருக்கிறதா இருந்தா அப்ப அந்த செய்த செயலை காரணமாக அவர் இந்த டிஃபமேஷனுக்கு ஆளானால் அவர் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த பதவியில் இருக்க வேண்டும். அந்த சம்பவம் எதன் அடிப்படையாக இருக்க வேண்டும்? அவர் அந்த செயலை செய்த காரணத்தினால், ஜனாதிபதியாக ஒரு செயலை செய்த அந்த காரணத்திற்காக இந்த டிஃபமேஷனுக்கு ஆளானால் அப்படின்னு சொன்னா கோர்ட் ஆஃப் செஷன் மே டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் சச் அஃபென்ஸ் வித்தவுட் கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் கமிட்டல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நேரடியாக செஷன்ஸ் கோர்ட்டே இந்த விசாரணையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் ப்ரொவைடட் complaint should be made in writing by the public prosecutor to take such cognizance. சரியா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் வந்து என்ன மாதிரியான டிஃபமேஷனுக்கு ஆளானாங்க, என்னைக்கு ஆளானாங்க, யாரால ஆளானாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லப்பட்டிருக்கணும். இதற்காக அவர்களுக்கு நோட்டீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கா, அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி என்ன கேள்விப்பட்டிருக்கு, ஒரு விளக்கம் கேட்கப்பட்டதா அப்படிங்கறதெல்லாம் ப்ராப்பரா எழுதணும். சரியா? ஸோ அப்போ அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எழுத்துப்பூர்வமாக அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து சாங்ஷன் வாங்கணும், அனுமதி வாங்கணும். ப்ரொவைடட் இஃப் இஸ் கிவிங் கம்ப்ளைண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கவர்னர்ஸ். அதே மாதிரி ஒரு ஸ்டேட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு எதிராக இந்த டிஃபமேஷன் நடந்திருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதற்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து சாங்ஷன் வாங்கணும். அதே மாதிரி மற்ற அனைத்து வழக்குகள்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சாங்ஷன் வாங்கி தான் அவர் அந்த கம்ப்ளைண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தோஸ் பர்சன்ஸ் he could made directly to the court of sessions. அதே மாதிரி டைம் லிமிட் வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 months for the sessions court to take cognizance from the time of defamation. இதை தவிர்த்து அந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர் விரும்பினால் அவர் நேரடியாக தானாகவே கம்ப்ளைண்ட் கொண்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கொடுக்கலாம் டிஃபமேஷனுக்காக அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் இஸ் வித் ரிகார்ட் டு செக்ஷன் 190ல இருந்து 199 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அது வந்து என்ன பார்த்தோம்? சாப்டர் 14 பார்த்தோம். சாப்டர் 14 வந்து என்னது? கண்டிஷன்ஸ் ரெக்வசிட் ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்ஸ்.